ஹாய்ங்க, இன்றைக்கி லெமன் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு ஸ்டைல். அதுக்கு ஒரு 4-5 எலுமிச்சை பழம் எடுத்து நல்லா ஜூஸ் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதோட உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கலக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாங்க. கூட 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1½ ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 1½ ஸ்பூன் உளுந்து பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 10 முந்திரி, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இது கோல்டன் கலரில் வரணும். லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் வேர்க்கடலை அதிகமாக போட்டால் நல்லா இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கினோடனே நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கூட இஞ்சி ஒரு பட்டை அளவு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. கூட ஒரு 4-5 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேங்க. இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கு இஞ்சி நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு லெமன் ரைஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல கோல்டன் கலரில் இது வந்துடுச்சு. இந்த கோல்டன் கலர் வந்தவுடனே நம்ம ஆல்ரெடி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க. இந்த கிரேவி நல்லா ஆறின உடனேவே நான் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேங்க. சாப்பாடில் உப்பு போட்டு தாங்க வடிச்சிருக்கேன். இந்த சாதம் எடுத்து இந்த கடாயில் இருக்கிற கிரேவியோடு நம்ம சேர்த்து நல்லா நம்ம கலக்கிக்கலாங்க. கலக்குனா லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். கூட கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே மேலே தூவி இதை நம்ம நல்லா கலக்கிக்கிட்டோன்னா லெமன் ரைஸ் சூப்பரான டேஸ்ட்டில் வருங்க. ட்ரை பண்ணி எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மெத்தடில் தாங்க செய்வோம். சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.